Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாவுச்சத்துங்கிறது எனர்ஜிக்காக மட்டும்தான். உனக்கு எந்திரிச்சு ஓடணும்னா நீ மாவுச்சத்து எடுத்துக்கலாம், எந்திரிச்சு ஓடணும்னா நம்ம சுகர் எடுத்துக்கலாம், இனிப்பு சத்து எடுத்துக்கலாம். அது எதுவுமே நமக்கு இப்போ அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிறனால அது ரெண்டையும் கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒரு வேளையில் மட்டும் அரிசியாலான உணவுகள் சாப்பிடலாம். எல்லா பயிர் வகைகளும் காலையில் சாப்பிடலாம். நான்வெஜ் தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக ஒரு 4 முட்டை வரைக்குமே காலை உணவாக சாப்பிடலாம். 4 முட்டை சாப்பிடும்போது டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு வெள்ளரிக்காய் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஃபுல்லாக இனிப்பு, காலையில் எந்திரிச்சோடனே வந்துட்டு இனிப்பு தான், ஸ்மூதி பவுல் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு வேர்ஸ்டான அப்படிலாம் சத்தியமாக இல்லை. ஸ்மூதி பவுலில் நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு 15 பாதாம், 3 வால்நட்டு, 15 கிஸ்மிஸ் பழம், ரைசன்ஸ்னு சொல்கிறது, 2 டேட்ஸு, 2 அத்திப்பழம், ஒரு 5 பிஸ்தா, இதெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். காலையில் எடுக்கிற உணவு அப்படின்றது நிறைய சாப்பிடணும், மத்தியானம் ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிடணும், நைட் டைம் வந்து சாப்பிடவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து கம்மியாக ரொம்ப நல்லதாக சாப்பிடணும். டீ காஃபிலாம் தேவையில்லாமல் குடிச்சு பசி ஆற்றாமல் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலாம். ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க. மொதல் அடுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸும், 2வது அடுக்கு வந்துட்டு புரத வகைகள், 3வது அடுக்கு வந்துட்டு ரொம்ப அந்த பொரியல் டப்பாவில் தான் ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அரை வயிறு தான் ஃபில் ஆகும், அரை வயிறு காலியாகவே தான் இருக்கும். அது ஒரு பயங்கரமான சேஞ்ச் கொண்டு வரும். மிட் நைட்டில் 2 மணிக்கு பிரியாணி, விடிய காலையில் 4 மணிக்கு பிரியாணி, அப்படி வரும்போது ரொம்ப ஜாஸ்தியாக ஃபேட்டி லிவர் வர்றது. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஜங்க் ஃபுட்டோட ஆதிக்கம் ரொம்ப 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 ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ வாட் இஸ் காசிங் ஃபேட்டி லிவருங்கிறது தேர் இஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அதில் மெயின் வந்துட்டு ஃபுட்டு, லேட் நைட் ஸ்லீப், இன்னொன்று வந்துட்டு நைட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் அதையுமே டிபேட் பண்ணாங்க. எல்லாமே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு நம்மளோட டாக்டர் ஷர்மிகா இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு தலைப்பில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து குறிப்பாக இந்த ஃபுட் ஹேபிட் பற்றி பேசலான்னு, அதுலேயும் இந்த ஒரு ஹெல்த்தி டயட் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. காலை உணவு மட்டுமே இல்லை, எல்லா உணவு. காலை உணவு அதிகப்படியாக, ஏன்னா நம்ம வெறும் வயிறாக இருக்கிறது வந்து ஒரு வரம் அப்படின்னு நான் எங்கேயோ படித்த ஞாபகம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வயிறே வந்து காலியா இருக்கு, ஸோ அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த விதத்துல வந்து அது ஒரு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிதானா இல்ல அப்படி இல்லை? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள, நம்ம ஸ்டமக்ல ஃபர்ஸ்ட் உணவு என்ன போடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான. நிறைய பேர் வந்து முதல்ல எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்றாங்க. சில பேர் இந்த வேப்பிலை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ என்ன பண்ணணும் ஆக்சுவலா? நல்ல விஷயந்தான் நீங்கள் சொல்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டு 3 வேளை உணவுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வந்துட்டு நம்ம காலை உணவு மட்டும்தான். நம்மளோட சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்ல வரும்போது என்னென்னா மேக்ஸிமம் வந்துட்டு மாவுச்சத்து இருக்குது. அண்ட் அதோட விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் இப்போ கிடச்சிருச்சு. ஒரு சிலவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ தான் இருக்கும். மாவுச்சத்து வந்துட்டு ரொம்ப டாமினன்ட் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டில். காலை உணவும் மாவுச்சத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, அடை, எதுவாக இருந்தாலும் ஒரு சைட் ஆஃப் கோதுமை அண்ட் அரிசி வந்துடுது. மதிய உணவுலையும் வந்துட்டு தட்டுன்னு எடுத்துட்டா அதில் 85% மாவுச்சத்து இருக்குது. பொரியல் வந்துட்டு ஏதோ தொட்டுக்கிறக்கோ ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிற அளவுக்கு தான் நம்மளோட ஜென்ரேஷன் இருக்காங்க. இரவு உணவு சொல்லவே வேணாம். தோசை, இப்போ ஒரு முட்டை தோசை போட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக விட்டுடுறாங்க. இது வந்துட்டு அந்த காலத்துக்கு நல்லா பொருந்தும், நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள்லாம் ஹாஸ்டல் தான் படித்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும். அதுக்கப்புறம் நிறையா இருந்தது. காலைல 5:30 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. எந்திரிச்சோடனே பூஸ்ட் தான் குடிப்போம். அதாவது அப்போ அந்த உணவை பற்றின எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் பயங்கரமான உடல் உழைப்பு இருந்தது. பாதி நேரம் நம்ம எல்லாருமே, நம்ம ஜென்ரேஷன் நினைக்கிறேன், எல்லாருமே வெயில் கீழே தான் இருப்போம். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு உழைப்புங்கிறது 0% ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு 5%, 10%லாம் சொல்லி வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு 4 செவத்துக்குள்ளே வளர்கிற மாதிரி தான் இருக்காங்க. வெயிலுங்கிறது யாருக்குமே இல்லை. வர்ற பேஷண்ட்லாம் 3/4 பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. அண்ட் அந்த உடல் உழைப்பும் இல்லை, எங்கேயும் போய் ஓடுறது ஆடுறது எதுவுமே நாளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறனால மட்டும்தான் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுலையும் மாவுச்சத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு உழைப்பாளி தான் இவங்க, பயங்கரமாக அவங்க ஒரு ஃபார்மராக இருக்காங்க, மூட்டை தூக்குறவர், விவசாயி ஐயா, இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னா நீங்கள் மாவுச்சத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அவங்களுக்கு என்னென்னா வயசாக ஆக எலும்புகளில் கொஞ்சம் ரொம்பவே வீக் ஆகிறதுனால கொஞ்சம் புரத சத்து சேர்த்து எடுத்துக்கலாமே தவிர்த்து மாவுச்சத்தை கம்மி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு சிட்டிங் டைப் ஜாப், உட்காந்துட்டு தான் இருக்கேன்,
நம்ம கால் படைச்சது வந்துட்டு நடக்கிறதுக்காக, அந்த மாதிரி வாய்னா சாப்பிட்றதுக்காக, பேசுறதுக்காக. இந்த கால் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, டு பி ஆனஸ்ட். 8 மணி நேரம் தூங்குறோம், மற்ற நாளும் உட்காந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு நம்மளோட உணவில் வந்துட்டு மாவுச்சத்துங்கிறது எனர்ஜிக்காக மட்டும்தான். உனக்கு எந்திரிச்சு ஓடணும்னா நீ மாவுச்சத்து எடுத்துக்கலாம், எந்திரிச்சு ஓடணும்னா நம்ம சுகர் எடுத்துக்கலாம், இனிப்பு சத்து எடுத்துக்கலாம். அது எதுவுமே நமக்கு இப்போ அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிறனால அது ரெண்டையும் கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காலை உணவாக மாவுச்சத்து ரொம்பவே கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஆகும் இல்லையா, எனர்ஜியே இல்லை, மத்தியானத்தில் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வேலை செஞ்சு ட்ரெயின் ஆகும்போது கொஞ்சம் மாவுச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது மதிய உணவில் வந்துடும். நைட்டு சுத்தமாக இல்லை, போய் தூங்க தான் போகிறோம் அப்படிங்கிறப்போ சுத்தமாகவே அதை தவிர்த்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஃபுட் சார்ட்டாக எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மாவுச்சத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா எதெல்லாம் மாவுச்சத்துன்றது எனக்கு நிஜமாக தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நம்புறேன். அந்த மாதிரி மாவு சத்தில் வந்துட்டு முதல்ல அரிசியால் ஆன உணவுகள் வரும். இப்போ டு பி ஆனஸ்ட்னா நம்ம அரிசினா நம்ம ரைஸ் இருக்குல்ல, அவ்வளோதான். நிறைய ரைஸ் வேணாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு சார்ட் வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையில் மட்டும் அரிசியால் ஆன உணவுகள் சாப்பிட்லாம். அரிசி அண்ட் கோதுமையினால் ஆன உணவுகள். அப்போது மதியம் மட்டும் சப்பாத்தி எடுத்துக்கிறது, மதியம் மட்டும் ரைஸ் எடுத்துக்கிறது. அதே ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி காலையிலும் வேணாம், நைட்டும் வேணாம். ஒரு வேளை காலையிலேயே எனக்கு வந்துட்டு எனர்ஜி வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு காலையில் வந்துட்டு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, ரைஸ் கூட எடுத்துக்கலாம். மதியமும் நைட்டும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போ காலையில் வந்துட்டு ஒரு உணவு வகைகளில் நான் என்னென்னலாம் சாப்பிட்லான்னா எல்லா பயிர் வகைகளும் காலையில் சாப்பிட்லாம். முளைக்கட்டின தானியம் காலையில் சாப்பிட்லாம். இந்த பச்சை பயிறு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்துட்டு சூப்பர் ஃபுட்ஸ் கேட்டகரியில் வரும். நார்மல் ஃபுட்டு, சூப்பர் ஃபுட்டு, ஹோல் ஃபுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவு அப்படின்னா பயிர் வகைகள் காலையில் எடுக்கிறது தான். அதுக்குன்னு காலையிலே உட்காந்து நான்வெஜ்ஜும் எடுக்க வேணாம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது நம்ம உடலில் வந்துட்டு நம்மளே மீறி ஒரு உஷ்ணம் ஒன்று கிளப்போம். அந்த நான்வெஜ்ஜை நம்ம நல்லா செரிமானம் படுத்திருக்கோம். நான்வெஜ்னாலே நம்ம ஸ்பைஸ் எல்லாம் சேர்த்துருவோம் இல்லையா. ஸோ அதனால் காலை உணவுகளில் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். உடலில் உஷ்ணம் ஜாஸ்தியாகி துர்நாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கனால பயிறு ரொம்ப நல்ல உணவு. அந்த பயிரையும் சும்மா வேக வச்சு அப்படியே ராவாக சாப்பிடாம நல்லா தக்காளி, வெங்காயம் போட்டு, கொத்தமல்லி போட்டு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு, இந்த கோயில் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, நல்லா பூ மாதிரி வேக வச்சு தேங்காய்லாம் துருவி போட்டு, ஹெல்தி ஃபேட்ஸும் இருக்கணும் அதில். இப்படிலாம் போட்டு நல்லா அழகாக ஒரு பவுலில் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஃபுட்டாக இருக்கும். நல்லா கடிச்சு மென்று சாப்பிடணும். இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ரெண்டாவது அப்படின்னா இருக்கவே இருக்குது ஷர்மிகானாலே ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி அப்படிங்கிறது. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஃபுல்லாக இனிப்பு, காலையில் எந்திரிச்சோடனே வந்துட்டு இனிப்பு தான், ஸ்மூதி பவுல் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு வேர்ஸ்டான அப்படிலாம் சத்தியமாக இல்லை. காலையில் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எந்திரிச்சோடனே ஒரு 1/2 லிட்டர் இல்லைனா ஒரு 250 ml தண்ணி குடிச்சு நினச்சிருங்க. உள்ளுறுப்புகள் எல்லாமே நீங்கள் தண்ணி குடிக்கும் போதே வீழணும், அப்படியே நல்லா அது புத்துணர்ச்சி ஆகிடும். அதுக்கப்புறம் ஹெல்தி ஃபேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நெய் குடிங்க காலையில் எழுந்தோடனே, ஒரு சூப்பர் ஃபுட் போடணும் அப்படின்னு. முட்டு வலி, முதுகுவலி இருக்கிறவங்க வந்துட்டு நல்லெண்ணெய் குடிங்க. அந்த உணவில் இருக்கிற அத்தனை சத்தும் டக்குன்னு நம்மளோட கட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்மூதி பவுலோ இல்லைனா பயிர் வகைகள். ஸ்மூதி பவுலோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், அது இன்னொரு டைம் நான் வேணால் சொல்கிறேன். ஒரு 15 பாதாம், 5 பாதாம் சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாருக்கும் முட்டை செத்து போகிறதுனால பாதாமில் நல்ல ஹெல்தி ஃபேட்ஸும் இருக்குது, மினிமல் கார்ப்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ ஒரு 15 பாதாம், 3 வால்நட்டு, 15 கிஸ்மிஸ் பழம், ரைசன்ஸ்னு சொல்கிறது, 2 டேட்ஸு, 2 அத்திப்பழம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அண்ட் ஒரு 5 பிஸ்தா. கேஷ்யூ நட்ஸ் வேணால், ஏன்னா அது ஃபுல் ஃபேட்டு. 5 பிஸ்தா இதெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு ஊற வைக்கும்போது ஒரு 2-3 டைம் அலசி கொஞ்சம் கழுவிடலாம். ஏன்னா அது மேலே கொஞ்சம் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கும். கழுவிட்டு ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு காலையில் ஊற வச்ச தண்ணியோடவும் நீங்கள் சேர்ந்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கலாம். அதில் ரொம்ப இனிப்பாக இருக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஊற வச்ச தண்ணியை கொட்டினால சத்தெல்லாம் போயிடாது, நல்லா தான் இருக்கும். ஸோ கொட்டிட்டு புது தண்ணி வச்சு கூட அது ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் இப்போ அதை எடுத்துகிட்டு தான் இருக்கும். எடுத்துகிட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நான் வந்துட்டு மயங்கி விழுவேன், அடிக்கடி தலைவலி வரும், ரொம்ப ட்ரையாக இருப்பேன், சத்தே இருக்காது, ஆகுனா டயர்டாக இருக்குதுன்னு தான் சொல்வேன். இப்போ அதை எடுத்ததுலேருந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸு, ஹேர் ஃபால், அந்த ஸ்கின்லேருந்து நிறைய சொல்கிறாங்க. இந்த நெகை சுத்து, இங்கே நெயில் டிஸ்கலரேஷன், அப்படி எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு 2வது சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். நான்வெஜ் தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக ஒரு 4 முட்டை வரைக்குமே காலை உணவாக சாப்பிட்லாம். 4 முட்டை சாப்பிடும்போது டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு வெள்ளரிக்காய் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளரிக்காய் வந்துட்டு இன்னும் ஈஸி பண்ணிவிடும், ஃபைபர் ஆட் ஆகிறனால. இந்த ஒரு 3 விஷயமும் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். மாவுச்சத்தே இல்லை, மினிமல் கார்ப்ஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு இதுலேருந்து கிடைச்சிடும் தாராளமாக. இப்போது நம்ம ஃபுட் ஹேபிட் அப்படின்னு பேசும்போது காலையில் எடுக்கிற உணவு அப்படின்றது நிறைய சாப்பிடணும், மத்தியானம் ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிடணும்,
நைட் டைம் வந்து சாப்பிடவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சரா? அதுதான் ஸ்ட்ரக்சர். ஆனால் காலையில் வந்துட்டு ராஜா மாதிரி சாப்பிடணுங்கிறது வந்துட்டு ராஜா என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படிதான் அர்த்தம். நல்லா ரொம்ப நிறையா இல்லை. அப்படி ஓகே. அதாவது நம்ம வந்துட்டு கம்மியாக ரொம்ப நல்லதாக சாப்பிடணும். ராஜாவுக்கு உட்காந்து சாப்பிட்ற டைம் இருக்குமா அப்படிலாம் இல்லை. அவங்க வந்துட்டு வேலை பார்க்க போனோம்னா ரொம்ப ரிச் ஃபுட் அப்படிங்கிறது தான் காலையில் ராஜா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது எல்லாமே சூப்பர் ரிச் ஃபுட்ஸ். அது பயங்கரமான ஓகே, அது ராஜா மாதிரி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஒரு இப்போ 8 o'clock நம்ம எந்திரிச்சோன்னே ஒரு 2 hours பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதை மீறி போச்சுன்னா நம்ம ஓவராக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதனால மட்டும்தான். அப்புறம் ஒரு 8 o'clock இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 9, 10, 10:30 ஒரு 2.5 மணி நேரம் கேப்பில் வந்துட்டு ஒரு பசி இருக்கும். அப்போது டீ காஃபிலாம் தேவையில்லாமல் குடிச்சு பசி ஆற்றாமல் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸுங்கிறது ஒரு அத்தியாவசியமான டெய்லி நியூட்ரியன்ஸில் அது வரும். சின்ன சின்ன விட்டமின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ ஃப்ரூட் ஜூஸ்ன்னு போகாமல் ஒரு மோர் குடிக்கிறது, இளநீ குடிக்கிறது, நார்ச்சத்து நிறைந்த ஜூஸஸ்லாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு, சொரக்காய், வெண்பூசணி ஜூஸ் இதெல்லாம் ஒரு 11 o'clock. ஏன் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஆலோவேரா ஜூஸ், குளிர்ச்சியான ஜூஸ்லாம் ஒரு 11:30க்கு அப்படி எடுக்க சொல்கிறோன்னா உச்சி வெயிலில் இருக்கும். அப்போது அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம உடம்புலையும் ஒரு சூடு இருக்குது, வெளியேயும் ஒரு சூடு இருக்குது. ஏசி ரூமில் உட்காரனால அனல் இருக்காதுலாம் நினைக்கக்கூடாது. பாதி ஐடி பீப்புளுக்கு தான் ஹீட் பாடி எங்கேருந்து இந்த ஹீட் வருதுன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு 11:30க்கு அந்த சூட்டை அணைக்கிறோம். அணைச்சிட்டு ஒரு 2 hours அப்புறம் நம்ம லஞ்ச் எடுத்துக்கிறோம். லஞ்சில் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு எப்போவுமே என் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். அதில் ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் இருக்கணும். அந்த ஃப்ரூட் வந்துட்டு பப்பாயா, கொய்யா, ஆப்பிள், கிரேப்ஸு, பொமக்ரனட் இந்த மாதிரி நார்மல் ஃப்ரூட்ஸும் இருக்கலாம். ரொம்ப அப்படியே காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸு ப்ளூபெரி, கிவி அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம். நார்மலாக வாழைப்பழம் கூட இருக்கலாம் நமக்கு. ஆனால் ஒரு ஃப்ரூட் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸில் மொதல் அடுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸும், 2வது அடுக்கு வந்துட்டு புரத வகைகள் ப்ரோட்டீன்ஸ், 3வது அடுக்கு வந்துட்டு ரொம்ப அந்த பொரியல் டப்பாவில் தான் ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பொரியல் டப்பாவில் தான் பொரியல் இல்லாமல் அப்படியே இல்லவே இல்லை. அது பயங்கரமான சேஞ்ச் கொண்டு வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்னடா அது சோறே சாப்பிட்டு வயிறு தும்முன்னு இருந்தது வந்துட்டு இது சாப்பிடும்போது அரை வயிறு தான் ஃபில் ஆகும், அரை வயிறு காலியாகவே தான் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். நல்லா வேலை செய்ய முடியும். உண்ட மயக்கம், தொண்டனும் குமுண்டை அதெல்லாம் இருக்காது இதில். என்ன நம்ம காலங்காலமாக அரை வயிறு தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கான ப்ராக்டிஸ் இல்லை நமக்கு. ஆமாம் ஆமாம். இது வந்துட்டு அரை வயிறு சாப்பிட்ற கணக்கு தான். அதாவது அரிசி நம்ம சாப்பிட்டாலே என்னென்னா வயிறு உப்பசம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும். சிட்டிங் டைப் ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றீங்க, அரிசியாலான உணவுகள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிறு தும்முன்னு இருக்கும். அடுத்து அதை இறக்கிறதுக்கு ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி சாப்பிடும்போது பொரியல் டப்பாவில் அரிசியும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும்போது சாப்பிட ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த ஒரு லகுவாக இருக்கிறத உடம்பு லகுவாக இருக்கிறது ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து இது லஞ்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ நைட்டு அப்படின்றது எப்படி மேம்? ஏன்னா 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க, நைட்டு வந்து சாப்பிடவே கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேரால் அப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் தாங்க. இப்போ நாங்களே வந்துட்டு அப்படி இல்லை ஏன் கேட்குறேன்னா, இப்போ மிட் நைட்டில் 2 மணிக்கு பிரியாணி, விடிய காலையில் 4 மணிக்கு பிரியாணி அப்படின்றது அந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நீ சாப்பிடணுங்கிறது எத்தனை பேர் ஏற்றுவாங்க? நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் நான் 3 ஊரில் கேஸ் பார்க்குறேன். சென்னையில், ஈரோட்டில், மதுரையில். ஸோ மதுரை சுற்றி ஒரு 150 கிலோமீட்டர்லேருந்து வருவாங்க, சென்னையை சுற்றி ஒரு 200 ரேடியஸில் வருவாங்க, ஈரோடு சுற்றி வருவாங்க. அப்படி வரும்போது ரொம்ப ஜாஸ்தியாக ஃபேட்டி லிவர் வர்றது 10 ஸ்கேனில் 8 ஸ்கேன் ஃபேட்டி லிவர் அப்படின்னா எனக்கு அது சென்னையில் தான். அவ்வளோ வருது? அஃப்கோர்ஸ் வரும். ஃபேட்டி லிவர் வந்துட்டு ஒரு எப்படி பிசிஓடி வந்துட்டு பெண்களுக்கு எல்லா ஸ்கேன்லேயும் நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிதான் அது பிசிஓடியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா சிம்டமும் இருக்கும், கழுத்து கருப்பு அது நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வந்துட்டு நம்ம சென்னையில் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது சென்னை சுற்றி இருக்கிற ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஜங்க் ஃபுட்டோட ஆதிக்கம் ரொம்ப 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 ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் ஃபேட்டி லிவர்னா ஆல்கஹாலை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஆல்கஹாலுக்கும் ஃபேட்டி அதாவது ஜாஸ்தியான ஃபேட்டி லிவருக்கும் பெருசாக இல்லை. நான் வர்றவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா குடிச்சதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஸ்மோக் பண்ணதே இல்லைம்பாங்க. அப்போ வாட் இஸ் காசிங் ஃபேட்டி லிவருங்கிறது தேர் இஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அதில் மெயின் வந்துட்டு ஃபுட்டு, லேட் நைட் ஸ்லீப்பு. நாங்கள்லாம் அதாவது ஒரு 5 years டவுன் த லேனில் 9:45 9:30 தூங்கிட்டு இருந்த பர்சன் நம்ம. சென்னை வந்தோடனே 11:30ங்கிறது ஒரு நார்மலான ஸ்லீப்பிங் ஹார்ஸ் ஆகிடுச்சு. அது உடம்புக்கு தெரியாதுல்ல. உடம்பு எப்படி நம்ம வந்தோமோ அதே தான் நம்ம லைஃப் லாங் இருக்குங்கிறது அதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி போகிறனால ஈவன் நமக்கும் ஃபேட்டி லிவருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைஃபையும் என்ஜாய் பண்ண எல்லாம் பண்ண வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போங்க.
முழிச்சிருங்க. அதுக்குன்னு முழிச்சு பிஞ்ச் ஈட் பண்ண வேணாம். சாப்பிட்றது எல்லாத்தையுமே வந்துட்டு 6க்கு முடிச்சு. ஏன் 6க்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னா, உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்துட்டு சூரிய சக்தி இல்லை அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். வீல் நீட் விட்டமின் டி ஃபார் டைஜஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சூரியன் மறைய 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 நம்ம உடம்புல உஷ்ணம் கம்மியாகிட்டே இருக்கும். எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகி நான் தூங்க போகிறேன்னு சொல்கிற ஒரு அரை தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு வேலை கொடுத்தாலே அவன் அரை தான் செய்வான். முழுசாக தூங்கின ஒரு ஆள்கிட்ட போய் இவ்வளோ நீ இப்போ டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தேக்கி வச்சு அது டைஜஸ்டே ஆகாமல் லிவர் மேலே ஃபேட்டாக கொழுப்பாக படியுது. ஸோ இதனால தான் நைட் சாப்பிட வேணாம் அப்படிங்கிறது நம்ம வலியுறுத்திட்டே இருக்கோம். ஆனால் எனிதிங் இஸ் பாசிபிள். எல்லாமே ரிவர்ஸும் பண்ணிடலாம். ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். இப்போது நைட்டு வந்து அப்போது 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ணும் அப்படின்னா அது நைட்டே இல்லை, சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம்னா என்ன மாதிரி சாப்பிடணும்? லைட்டாக தான் சாப்பிடணுமா? லைட் ஃபுட் இந்த சென்ஸ் இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு இப்போ நான் பேஷண்ட் பார்க்குறேன்னா 2 மீல் பிளானில் தான் இருப்பேன் எப்போவுமே. 8 மணிக்கு 9 மணிக்கு நான் என்னோடய ஃபுட் எடுப்பேன் காலையில். அப்புறம் 12 மணிக்கு மோர் வச்சுருவாங்க. மோர், இளநீ, ஏதாவது ஒரு ஜூஸ் அந்த சூடுக்காக இருக்கும். ஏன்னா கேஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஓபி அவுட் பேஷண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது சாப்பிட்றதுக்குலாம் டைம் இருக்காது. அப்போது நாங்கள் லஞ்சே 5:30க்கு தான் எடுப்போம். ஸோ 2 மீல் பிளான்னு ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப உழைக்கிறவங்களுக்கு சிட்டிங் டைப் ஜாப். எனக்கு பசிக்கவும் பசிக்காது. பசிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒன்றும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் டாக்கிங் ரைட். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு தேவையானது ஜூஸே தான். அப்புறம் ஃப்ரூட் கட் பண்ணி வைப்பாங்க ஒரு 4 மணிக்கு. 5:30 மணிக்கு ஃபுல் மீல் சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஸோ நான் லஞ்சுக்கு சொன்ன ஒரு விஷயத்த நான் 5:30க்கும் சாப்பிடுவேன். சூரியன் இருக்கிற வரைக்கும் ஐ ஈட் அப்படிங்கிறேன் நான். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் நான் சாப்பிட்றது. ஆமாம், அதாவது ஒர்க்கிங் டேஸில் அப்படி இருக்கும். ஒரு சில டேஸில் கூட்டம் இருக்காதுன்னா 3 வேளை உணவாக எடுத்துப்போம். அப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 6:30க்கு நம்ம எடுத்து முடிக்கிறோம்ல டின்னர் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கலாம்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் சாலட்லேயும் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சப்போட்டா, மாப்பழா, வாழை, சீத்தாப்பழம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஃப்ரூட் எடுக்காமல் ஆப்பிள், பொமக்ரனேட், கொய்யாக்காய், மஸ்க்மிலன், முலாம்பழம், பப்பாயா இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்ரூட் சாலடாக நைட் எடுத்துக்கலாம். தப்பே இல்லை. இன்னொன்று வந்து நைட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? ஏன்னா சில பேர் அதையுமே டிபேட் பண்ணாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ரீசனோட சொல்கிறேன். அதாவது ரொம்ப ஸ்வீட் இருக்கிற மாதிரி உணவுகள் வேணாம். ஸ்வீட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு டைஜஷனே கம்மியாக தானே இருக்கு. அப்போ ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அது வந்துட்டு நார்மலாகவே ஸ்வீட்ஸ் அதாவது நேச்சுரல் சுகர்ஸில் தான் இதெல்லாம் வரும். இது வந்துட்டு ஈஸியாக நம்ம ரத்தத்துக்குள்ளே கலந்துராது. இட் வில் டேக் சம் டைம். இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்டு வெறும் சர்க்கரையை வாயில் போட்டு நம்ம ரத்தத்துக்குள்ளே கலக்கிற டைமுக்கும் நம்ம வந்துட்டு நேச்சுரல் சுகர்ஸான எப்படி சொல்கிறது, கரும்பு ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் தான். கிஸ்மிஸ் பழம், டேட்ஸு, ஃபிக் இதெல்லாமே வந்துட்டு நேச்சுரல் ஸ்வீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம ரத்தத்துக்குள்ளே கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தாராளமாக இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நைட் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் சொல்கிறது ஒரு வாரத்துக்கு 3 நாள் ஃப்ரூட் சாலட்னா 3 நாள் வெஜிடபிள் சாலட். டின்னர் சாலடு அப்படிங்கிறது நான் ரொம்ப நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அந்த ரெசிபியும் சொல்லணும் அப்படின்னா ஒரு கேரட், ஒரு கியூக்கம்பர். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு கேப்சிகம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபேட் பர்னர். லிவர் மேலே இருக்கிற கொழுப்பெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு அது வந்துடும். ஸோ அதை நீங்கள் லைட்டாக சாட்டே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, பெப்பரு, 1 ஸ்பூன் தயிர் ப்ரோபயோட்டிக்கு. அண்ட் அதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் புரத சத்து வேணும், ப்ரோட்டீன் வேணும்னு நினைக்கும்போது பீனட்ஸ் எடுத்துக்கலாம். அதுவும் 6:30 மணிக்கு நைட் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் பாயில் பண்ணி. 6:30 மணிக்கு மேலே 8-9 மணி ஆகுதுன்னா வேர்க்கடலை வேணாம். ஏன்னா அது ஃபுல் ஃபேட், கொழுப்பு சத்து மட்டும்தான். அது குட் கொலஸ்ட்ரால் லைட்டாக தான். ஸோ இது அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாலட்டில். இது ஒரு அழகான ஒரு சாலட். இது கூட உங்களுக்கு இன்னும் பசிக்குது, என்ன மேம் நீங்கள் வந்துட்டு சைட் டிஷ் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி கூட வெஜிடபிள் குருமா நிறையா வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி அட்வைஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே சப்பாத்தி மட்டும் தான் நம்ம அள்ளி சாப்பிடுவோம். ஒரு விஷயத்தை அள்ளி தோசை தொட்டு சாப்பிடுவாங்க, இட்லினா தொட்டு சாப்பிட்ற சட்னி. சப்பாத்தி வைக்கும்போது உள்ள ரோல் மாதிரி கூட ஒரு மஷ்ரூம் ரோலோ அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ சப்பாத்தியோட ஆதிக்கம் கம்மியாகி வெஜிடபிள்ஸோட தன்மை வந்துட்டு நல்லா ஜாஸ்தியாகும். இது வந்துட்டு ஒரு பேசிக்காக சூப்பரான ஒரு டின்னர் பிளான். இல்லை இது எல்லாமே விட்டுட்டு எனக்கு அஃபோர்டபுளாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆவியினால் ஆன எல்லா உணவுகளும் இட்லி, உப்புமா, அவல் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ற எல்லா விஷயங்களும் ஈஸிலி டைஜஸ்டபிள். அதுவும் அளவாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரிஃபரபிள் சாய்ஸ். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது when there is no protein, புரதமே இல்லைங்கிறப்போ ஒரு கைப்பிடி கார்னோ ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டு மீலாக இருக்குங்கிறது ஈஸி. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி ஹேபிட்கான ஃபுட் பிளானாக இருக்குது.
நீங்கள் சொல்கிறீங்க 2 வேளை இல்லை 3 வேளை அப்படின்றது தான் அட்வைசபிள்னு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இதுக்கு நடுவுலேயே வந்து பிரெஞ்சு அப்படின்லாம் ஒன்று சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அட்வைசபிள் தானே? அட்வைசபிள் இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஃபைன். நம்ம வந்துட்டு அதை விட்டு போகிறனால ஓவராக சாப்பிட்றதுக்கு அந்த பிரஞ்சிலேயே வந்துட்டு நீங்கள் நல்ல உணவுகள் எடுத்துக்கலாம். அது பெஸ்ட்டு உணவு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான். அந்த நடுவில் இருக்கிற கிரேவிங்ஸை நீங்கள் நார்மல் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸு, கிஸ்மிஸ் பழம், அந்த மாதிரியான விஷயங்கள் வாயில் போட்டோம்னா டக்குன்னு அந்த கிரேவிங்ஸ் நார்மல் ஆகிடும். அதை தூக்கிட்டு போய் மதியம் வச்சோன்னா ஓவராக சாப்பிட்ருவோம்ல, அதுக்கு விட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது ஓகே தான் அந்த மாதிரி சாப்பிட்றது. ஏன்னா பிரெஞ்சுன்ற பேர்லேயே நிறைய பேர் பஜ்ஜி சொஜ்ஜி அப்படியெல்லாம். ஓகே, பஜ்ஜி பண்டெல்லாம் சாப்பிடாமையும் இருக்க முடியாது ஒரு வாழ்க்கையில். அது வந்துட்டு ஒன்ஸ் 10 நாளைக்கு ஒரு தடவை அது ஹெல்த்தியாக தான் இருக்கும். 10 நாளைக்கு ஒரு 10 மாதிரி பஜ்ஜி சாப்பிட்றது இல்லை, அது உண்மைதான். நமக்கு ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன இது எல்லாமே. நன்றி. தேங்க்யூ. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts.